18 வயது இளம் பெண்ணை சென்னை பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் சுமார் 7 மாத காலமாக வீட்டுக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்திருக்கின்றனர். இருவர் மீதும் போலீசார் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் இதன் முழு பின்னணியையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 433 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற நிலையில் நீட் தேர்வெழுதி மருத்துவராக விரும்பியிருக்கிறார். போதிய பணவசதி இல்லாததால் தன் தாயாரைப் போல வீட்டு வேலை செய்தே நீட் தேர்விற்கு படிக்க விரும்பிய அவர் சென்னை பல்லாவரம் திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மருமகள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். சென்னை திருவான்மையூரில் வசித்து வந்த எம்எல்ஏவின் மருமகள் மர்லினா அண்ணனின் வீட்டில் பெண் வேலைக்கு சேர்ந்த நிலையில் அவரை 16 மணி நேரத்திற்கும் மேலாக எம்எல்ஏவின் மருமகள் வேலை வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வேலையை விட்டு விலகுவதாக கூறிய அந்த பெண்ணை கண்மூடித்தனமாக தாக்கிய எம்எல்ஏவின் மருமகள் அவரிடம் வலுக்கட்டாயமாக ஒப்பந்த படிவத்தில் கையெழுத்து வாங்கி சித்திரவதை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கருணாநிதி எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க. வேலையில் விட்டோன்னே நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன், புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன். என்னால் வேலை செய்ய முடியலன்னு 2 நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது, நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நான் உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன், தம்பி சாவடிச்சிருவேன், நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க, ஏஜென்ட் மூலியமா 6 மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும், நீ கையெழுத்து போட்டே ஆகணும், நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கும்னே தெரியாது, நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு, எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து அப்பெண்ணை இரவு 2 மணி வரை எம்எல்ஏவின் மருமகள் வேலை வாங்கியதாகவும் அதன் பிறகு தூங்க சென்ற அவரை காலை உணவை 5 மணிக்குள் தயார் செய்து கொடுக்க வேண்டும் என கூறி சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதில் ஒரு நாள் அப்பெண் அசந்து தூங்கியதால் அவரது உடலை தீயினால் சுட்டு கொடுமை செய்ததாக அப்பெண் கூறியது சோகத்தை ஏற்படுத்தியது. 7 மாசமா நான் வேலை செய்யறேன், 7 மாசமாவே எனக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. நைட்டு 2 மணிக்கு பேக் பண்ணி முடிச்சோம், அவங்க வெளியே ஊருக்கு போறாங்கன்றனால காலையில 6 மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. நான் 2 மணிக்கு தான், நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது, யாராலுமே தூங்காம இருக்க முடியாது. 2 மணிக்கு நான் படுத்தேன், காலையில எழுந்திருக்க முடியல, 7 மணிக்கு தான் நான் எழுந்தேன். என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில ஃபுல்லா காய பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு போனாங்க. இதில் சித்திரவதையின் உச்சமாக பெண் குடிக்கும் குடிநீரில் எம்எல்ஏவின் மருமகள் மிளகாய் பொடியை கரைத்து கொடுத்ததாகவும் இதனால் வலியில் கதறி துடித்த தனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர மறுத்ததாகவும் கூறியது அனைவரையும் கலங்கடித்தது. அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ, கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க, மிளகாத்தூளை கரைச்சு குடின்னு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லா எரியும், என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்பேன், என்னால முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு, தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. இந்த சம்பவத்தில் அடிக்கடி பெண்ணை நிர்வாணமாக்கி வீட்டை விட்டு வெளியேறுமாறு எம்எல்ஏவின் மருமகள் மிரட்டியதாகவும் இதுகுறித்து யாரிடமாவது தெரிவித்தால் தான் கர்ப்பம் தரித்து கருகலைத்ததாக கூறி தனக்கு தெரிந்த மருத்துவரையே சொல்ல வைப்பதாக அச்சுறுத்தியதாகவும் அப்பெண் குமுறியது பரபரப்பை எகிரச் செய்தது. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், அதுக்கப்புறம் நீ எங்க போவே, நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும், என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க. நான் அவ்வளவு கெஞ்சுவோம், வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில ஆரம்பிச்சாங்க, நைட்டு 11 மணி வரைக்குமே. அதால என்ன அடிச்சாங்க, என் தலையில வாயில இருந்து பிளட் வருது, என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால முடியலன்னா உங்க காலை புடிச்சு கெஞ்சுறேன் அப்படின்னு விடல. இந்த சம்பவத்தில் எம்எல்ஏவின் மருமகள் மீது சுமத்தப்பட்ட அதே குற்றச்சாட்டு அவருடைய மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மீதும் சுமத்தப்பட்ட நிலையில் இருவர் மீதும் வன்கொடுமை சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சர்ச்சை குறித்து சென்னை பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி அளித்திருக்கும் விளக்கத்தை பார்க்கலாம். இல்ல, நான் பல்லாவரத்துல மக்கள் பணி ஆற்றின்னு இருக்கேன். நான் இருக்கிற இடம் குரம்பட்டை, அவங்க இருக்கிறது திருவான்மியூர். அந்த திருவான்மியூர்ல நான் 7 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்.
அவங்க எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க போவாங்க, நான் எப்பயாவது ஒரு தடவை போவேன் வருவேன், அவ்வளோதான். இது அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நடந்த சம்பவம் இது எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இதை நான் இதை பெருசுப்படுத்த விரும்பல. எனக்கு இப்பதான் தெரியுது, டிவில இருந்து வந்த பிறகுதான் எனக்கு இது சம்பவம் நடந்ததே தெரிஞ்சு. அது கூட பேட்டியில என் மகன் மேல எதுவுமே இல்லைன்னு அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துருந்தது. என் மேலேயோ மகன் மேலேயோ ஒன்றும் இல்லைன்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.